எப்படிண்ணா இருக்கு? என்னண்ணா இது? என்ன கேட்டா? நைட் பேசாம ரூம்ல படுத்து தூங்க வேண்டியது தானே? கார் ஷெட்குள்ள போய் யார் நோட சொன்னது? எல்லாத்தையும் நீயே பண்ணணும்னு நினைக்கிறது சரி, ஆனா எதை எப்போ பண்றதுன்னு இல்ல. ச்சே. சார் ப்ளீஸ் டோன்ட் கெட் அப்செட். இல்லங்க, இவ எப்பவுமே இப்படிதான், எல்லாத்துக்கும் அடம் பிடிக்க வேண்டியது. நான் தான் குக் பண்ணுவேன், நான் தான் கார்டனிங் பண்ணுவேன், நான் தான் கார் கிளீன் பண்ணுவேன். நைட் 11 மணிங்க. நைட்லயா? ஆமாங்க, எங்களை ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்காக காரை போய் ரெடி பண்ணியிருக்கான். காரை ரெடி பண்ணிட்டா, கையை உடச்சுக்கிட்டான். நீங்களே சொல்லுங்க, அவன் அவனை பத்தி கொஞ்சமாவது கவலை பண்ணல. எங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா? சரி சார், என்ன பண்றது? எதிர்பாராம நடந்து போச்சு. ஆக்சிடென்ட் அப்படிதான் நடக்கும். என்ன இது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கணும். இல்ல உங்க அண்ணன் பிளான் படி நேத்தே மலேசியா போயிருக்கணும். மலேசியாவா? வேர்ல்ட் அட்வர்டைசிங் கான்ஃபரன்ஸ் மலேசியால நடக்குது. இந்தியால இருந்து 5 கம்பெனிங்க தான் கலந்துக்குது. அதுல நம்ம கம்பெனி ஒண்ணு. நீங்க திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டதால ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு போலான்னு இருந்தாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நான் போயிட்டு வரேன். என்ன? இல்ல. என்ன இல்ல? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத கேளுங்க. நீங்க போய் நான் போறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. சார். நான் சொல்றேன்ல, போங்க ப்ளீஸ். ஓகே. பிரியா, அப்ப நான் ஈவினிங் கிளம்புறேன். நீ தான் இங்க இருந்து அண்ணனை பாத்துக்கணும். கல்யாணமாய் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. ஜாலியா வைஃபை கூட்டிகிட்டு ஹனிமூன் போக வேண்டிய ஹஸ்பண்ட் அதுக்கு பதிலாக வைஃபை தனியாக விட்டுட்டு பிஸ்னஸ் விஷயமா மலேசியா போகிறான். அதுவும் 15 days. எந்த பொண்ணுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். என்னை நீ தப்பா நினைக்கலையே? சச்சா, ஏன் இப்படி பேசுற? நீ இப்படி சொல்லலைன்னா தான் நான் தப்பா நினைச்சிருப்பேன். எனக்கு கஷ்டம் கஷ்டங்கிறியே, உனக்கும் அதே கஷ்டம் தானே. உங்க அண்ணனுக்காக நீ அதை ஏத்துக்கும் போது உனக்காக நான் ஏத்துக்க மாட்டேனா? ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் கூட நான் எப்படி துடிச்சு போயிடுறேன். உன்னோட இந்த கைண்ட்னஸ், உன்னோட இந்த அஃபெக்ஷன். ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ. நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா. என்ன நல்ல தூக்கமா? ஐயோ, உடம்பெல்லாம் சூடா இருக்கு. டாக்டர் காய ஆறி போச்சுன்னு சொன்னாரே. எனக்கு தெரியும் ஏன் சூடா இருக்குன்னு. நீங்க சாப்பிடாம படுத்தே இருக்கீங்கல்ல, அதான். முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க, கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடலாம். வாசனையா? சோப் வாசனை, லக்ஸ் சோப். இந்த விளம்பரம் நீங்க தானே பண்ணீங்க? The secret of film stars. Am I right? ஹலோ பிரியா. சிவா, சிவா நீ எப்படி இருக்க? அண்ணே எப்படி இருக்கான்? he is fine. இன்னும் 2 daysல பேண்டேஜ் ரிமூவ் பண்ணலாம் டாக்டர் சொல்லிருக்காரு. He'll be all right, no problem. ஷீலா எப்படி இருக்கா? she is fine. பாட்டி கூட நல்லா இருக்காங்க. 2 பேரும் மார்க்கெட் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. அப்புறம் நீ எப்படி இருக்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீ உண்மையாவே சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா இன்னும் 3 நாள் உன்னை பார்க்க போறேனே. பார்த்து
செக்ல ஆட்டின நல்லெண்ணெய தலையில ஊற வச்சு அரைச்ச சீக்கா பொடிய தலையில தேய்ச்சு குளிச்ச உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரிய வேண்டாம், முதல்ல என் கண்ணு தெரியணும். கண்ணால என்ன? ஐயோ நோ நோ, மினிமம் ½ an hour ஆவது எண்ணெய் தலையில இருந்தா தான் நல்லது. அண்ணி இருங்க வந்துடுறேன். வேணா கண்ணை நல்லா மூடிக்கங்க. ஐயோ good Sheila. ஷீலா பரவாயில்ல, தேறிட்டே. நீ என்ன வச்சு ட்ரைனிங் எடுத்து பெரிய பியூட்டி பார்லர் வச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஷீலா, ஏன் நிறுத்திட்ட? ஷீலா, தோ வரேன். நீ அப்ப போன இப்பதான் வரியா? ஆமா, போன் அட்டெண்ட் பண்ணிட்டு குக்கர் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஏன் என்ன? ஆக்சுவலாக பிரியா மலேசியாவிலேருந்து ஒரு கோல்டு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு இருந்தேன். பட் அது டைம் இல்லாமல் போயிடுச்சு. கிளம்பி வர அவசரத்தை டப்னு ஒரு ஷாப்புக்குள்ளே புந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இந்த ட்ரெஸ் ஓகே தானே? பிரியா, ஏன் டல்லாக இருக்க? இல்லையே. இல்லை, நீ டல்லாக தான் இருக்க. 15 நாளுக்கு முன்னாடி நான் பார்த்த முகம் இது இல்லை. பாட்டி ஏதாவது திட்டினாங்களா? நானா? தங்கச்சி? சிச்சி. அண்ணன்? அண்ணனை பற்றி கேட்க வேணாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். சிவா, உங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிற? ஏன்? சும்மா கேட்டேன். என் அண்ணன் என்னை விட நல்லவன், என்னை விட திறமையானவன். இனி இந்த கார் பங்களான்னு ஒரு காஸ்ட்லி லைஃப் லீட் பண்ணனா அது ஒரே காரணம் நான் அவன் கூட பிறந்தது தான். என் சந்தோஷத்துக்காக அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான், ஆனால் நான் தான் அவன் சந்தோஷத்துக்காக எதுவுமே பண்ணதில்லை. ஃபேக்ட் என்னன்னா, அவன் சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா உங்க அண்ணன் சந்தோஷத்துக்காக எது வேணாலும் பண்ணுவியா? கண்டிப்பா. உன் அண்ணன் உன்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறானா? அப்படி என்கிட்ட என்ன இருக்கு எதிர்பார்க்கறதுக்கு? இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகே, இருந்தா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நானே கொடுத்துருவேன். அவன் எதிர்பார்க்கறது நானா இருந்தா? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. உங்க அண்ணனை தப்பா பாக்குறான். வாட்? எனக்கு தெரியும் நீ இதை கேட்டு ஷாக் ஆவன்னு. ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஷாக் ஆனேன். உங்க அண்ணன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டப்பா. நான் ஷாக் ஆனது நீ அண்ணனை பத்தி தப்பா சொன்னது கேட்டில்ல. எப்படி ஒரு பொண்ணால எப்படியெல்லாம் சந்தேகப்பட முடியும்னு நினைச்சு, எப்படி இப்படியெல்லாம் உன்னால நினைக்க முடியுது? அதேதான் நானும் கேக்குறேன். எப்படி உங்க அண்ணனால? உங்க அண்ணன் எப்படி எல்லாம் பாக்குற தெரியுமா? என்ன சும்மா பாக்குறான்ற? என்ன பாக்குறான்? என்ன பாக்குறான்? என் ஐஸ் பாக்குறான், என் லிப்ஸ் பாக்குறான். இதுக்கு தானா அவன் அங்கதானே பாப்பான், வேற என்ன பண்ணுவான்? இப்போ நான் உன்னை பார்க்காம பேசினாலோ இல்ல நீ என்ன பார்க்காம பேசினாலோ உனக்கும் கேட்கும் எனக்கும் கேட்கும். ஆனா எங்க அண்ணனுக்கு அப்படி இல்லையே. உதடா செய்யுது, கண்ணை செய்யுது, இதை வச்சுதான் அவனால புரிஞ்சுக்க முடியும். இதை போய் தப்பா நினைச்சுக்கிறியே? இல்ல, அதுக்கு பாக்குறதுக்கும் மத்ததுக்கு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் சும்மா இருக்கும்போது கூட பாக்குறானே, அது எதுக்கு? எங்கெல்லாம் பாக்குறேன் தெரியுமா? எங்க பாக்குறான்? அங்க பாக்குறான்.
சொல்றதுக்கு என் வாய் கூசுது, ஆனா பாக்குறதுக்கு அவன் கண்டு கூச மாட்டேங்குது. அவன் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணை என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, புரியும். எந்த நிலைமையிலும் நான் உன்ன மாதிரி யோசிக்க மாட்டேன். எந்த வீட்லயாவது இப்படி நடக்குமா? இந்த வீட்டுல நடக்குதே. இந்த வீட்டுல நடக்குது. நீ அழுதுகிட்டே பேசுறதுனால நீ சொல்றதெல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது. நீ சந்தேகப்படுறது சாதாரண விஷயமா இருந்தா நான் விளையாட்டா எடுத்துக்குவேன். இது ஃபேமிலி. இந்த மாதிரி சந்தேகத்தை நீ வளர்த்துக்கிட்டேன்னா நம்ம லைஃப்ல நிம்மதியே இல்லாம போயிடும். ஐயோ, அது டவுட் இல்ல, உறுதியா சொல்றேன். He wants me. எப்படியாவது நான் அடையணும்னு நினைக்கிறான். எதை வச்சு சொல்ற? இத்தனை நாள் நடந்ததை வச்சு சொல்றேன். இந்த 15 நாள் அவன் கூட இருந்திருக்கேன், அதை வச்சு சொல்றேன். 25 வருஷம் 10 மாசம் எங்க அம்மா வயித்துல இருந்து நான் கூட இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது அவனை பத்தி. இது பாரு பிரியா, எதுவுமே நல்லதா பாரு. எல்லாம் நல்லபடியா தெரியும். தப்பா பாத்தீங்கன்னா நல்லது கூட தப்பா தான் தெரியும். எனக்கு நீ அழுறதும் கஷ்டமா இருக்கு, என் அண்ணனை பத்தி தப்பா சொல்றதும் கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் இனிமே அப்படி சொல்லாத, எனக்காக. என்ன அண்ணி? என்ன என்ன? ஃபர்ஸ்ட் நைட் கல்யாண கையோட அண்ணன் மலேசியா போயிட்டான். உங்களுக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா. ஏன் அண்ணி? ஏன் அண்ணி? ஷோ. ஷீலா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுமா. வரேன் பாட்டி, வரேன் நீ. சரி, அண்ணனை பத்தியா? எங்க இருக்க போறான்? நான் இங்க தானே இருக்கேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். என்ன தெரியல. எதுக்கு தேடுற? ஓ, உனக்கு தெரியாதுல்ல. மேட்டர் என்னன்னா, அண்ணே உன்னை தான் தேடிட்டு இருக்கேன். அண்ணே, மலேசியால இருந்து ஒரு பென் வாங்கிட்டு வந்தேன். காஸ்ட்லி பென், என்னோட ஃபேவரட் கலர். இந்தா எழுதி பார்த்துட்டு கொடு. சிவா, என்ன? எதுக்கு உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து எழுத சொல்ற? இட்ஸ் a சென்டிமெண்ட். எப்பவுமே எது வாங்கினாலும் அண்ணன் கிட்ட கொடுத்து தான் வாங்கிக்குவேன். சின்ன வயசுல இருந்தே அதான் பழக்கம். இப்போ புதுசா ஷர்ட் வாங்கினேன்னு வச்சுக்கேன், எங்க அண்ணன் கிட்ட கொடுப்பேன். அவன் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு கொடுப்பான். அப்புறம் தான் நான் வாங்கி போட்டுக்குவேன். நாட் only ஷர்ட், கார், பைக் எது வாங்கினாலும் அப்படிதான். கார், பைக் ஓகே, அதுக்காக பெண்ணு கூட வா. என்னண்ணே, பென் ஓகேயா? கொடு. அண்ணே, நான் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு வரேன். நீ நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துரு. நான் வரேன் பிரியா, பாய். என்னடா எழுதிருக்க? எனக்கு தெரியும் நீ அதுல ஏதோ தப்பா எழுதிருக்க. எழுதும் போது என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே எழுதின. என்னடா எழுதிருக்க? அதுல என்னடா எழுதிருக்க? என்ன எழுதிருக்க? பெண்ணு மட்டும் இல்ல, ஒண்ணு கூடதான்.
சிவா ம் இன்னைக்கு சீக்கிரம் வந்துரு. ஏன் சீக்கிரம் வாட வாயே. சீக்கிரம்னா ஒரு 5 o'clock. என்ன விளையாடுறியா? இன்னைக்கு நான் வரத்துக்கு 10 ஆகும். 10 அட்லீஸ்ட் 6 o'clock. இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நானும் அண்ணனும் கண்டிப்பா இருக்கணும். நாளைக்கு வேணா 3 மணிக்கே வந்துடுறேன், இல்ல லீவே போட்டுறேன். பட் இன்னைக்கு மட்டும் கூப்பிடாத ப்ளீஸ். இன்னைக்கு வர முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? அப்போ என்னை விட உனக்கு ஆஃபீஸ்க்கு போச்சுல. பிரியா பிரியா சரி பேசுற. வான விடு. ஏய் சீக்கிரமாங்கற. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது கூட தெரியாம வர்க்க நலையற. உன்கிட்ட போய் என்ன சொல்றது? இது பாரு பிரியா, முன்ன நான் உன்னோட லவர். நினைச்ச நேரம் எங்க வேணாலும் கூட்டிட்டு போன வந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட். ஓஹோ. என்ன ஓஹோ? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அந்தந்த வீட்டுல வைஃபுங்க ஹஸ்பண்டுங்களை ஏன் பொறுப்பு இல்லாம சுத்துறேன்னு திட்டுவாங்க. நீ ஏன் பொறுப்பா இருக்குன்னு கோவிச்சுக்கிற. என்னை விட உனக்கு கம்பெனி தான் முக்கியமாங்கிறியே. இப்போ நான் பொறுப்பா கம்பெனி போறது எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்காக. யாருக்காக? உனக்காக, நமக்காக, நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்காக. சோ நீ எனக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சு பெருசா உண்டாக்க போற. யா தட்ஸ் ரைட். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏன்? குழந்தைய உண்டாக்க ஒர்க் பண்ணணும் ஞாபகம் இல்ல. நீ எல்லாம் இங்க ஒர்க் பண்ணி குழந்தைக்கு உண்டாக்க போற. பிரியா, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட், 18th ஃபர்ஸ்ட் நைட். அப்ப அந்த 3 days எப்படி மறந்த? இன்னைக்கு கம்பெனி ஆகுது, மீட்டிங் ஆகுது. ஈவினிங் 6 o'clock டானு வந்துடுறேன். இன்னைக்கு நைட் நான் என்ன பண்ண? அதன நைட் ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டே இருக்க கூடாதா? இருக்க கூடாது. சட்டை ஏதாவது இருக்குதா? எப்படி எப்படி பிரியா, பிரியா நில்லு பிரியா. டார்லிங், எத்தனை குழந்தைங்க வேணும்னு சொல்லி ஒரு டசன் பத்துக்கலாமா? அண்ணே வா போலாம். பிரீஃப் கேஸ். ஓ நீயே கொண்டு வந்துட்டியா? சிக்ஸ் ஓ கிளாக் ரெடியாரு, டானு வந்துடுறேன். ஹலோ தேவா சார், பிஏ சுதா பேசுறேன். என்ன சுதா, சிவா கிளம்பியாச்சா? ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொன்னாரே, இன்னும் வரல? அது சொல்லதான் ஃபோன் பண்ணேன். எங்க இருந்து பேசுறீங்க? மவுண்ட் ரோட்ல இருந்து. மவுண்ட் ரோடா? இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இல்லையா? இல்ல ஏன் ஏன் சுதா? இல்ல, ஒரு சின்ன 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 வாட்? காருக்கு தான் டேமேஜ் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு அடி கூட படல. நல்லா இத கொஞ்சம் பாரு. நீங்க பயப்படாதீங்க. சுதா போன் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சிவா சிவா சிவா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? பிரியா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, கார் தான் பிரேக் ஃபெயிலியர். சைடுல பிளாட்ஃபார்ம்ல போது நிப்பாட்டேன். உண்மையா தான் சொல்றேன், எனக்கு ஒரு அடி கூட படல. நீ வர வேண்டாம் பிரியா. நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். போனவே. எனக்கு தெரியும், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். இவ காரை பார்த்து எடுத்துக்கலாம்ல. Thank God. சிவா,
I love you, Shiva. I love you, Shiva. எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா? நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? உங்க அண்ணன் தான். சரி விடு. இனிமே எப்ப கார் எடுத்தாலும் பிரேக், ஆயில், சீட் எல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கார் எடுக்கணும். என்ன சரி சொல்லு, சரி சொல்லு, சரி சொல்லு. ஏய் பிரியா, எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே, ஏன் தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? அண்ணே நீ போ, நான் பாத்துக்கிறேன். பிரியா விடுமா, ஏன் அழற? அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் ஒண்ணும் அது கழல. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? நான் நீ நினைச்சு உங்க அண்ணனை போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஐயோ, உனக்கு அவ்வளவு கூட வித்தியாசம் தெரியல. அறிவு இருக்க உனக்கு? நீ ஹஸ்பண்ட் தானே? உன் பொண்டாட்டி அடுத்தவனை போய் கட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்றான். சிரிச்சிட்டு இருக்க. கோவம் வரல, பொசசிவ்னஸ் இல்ல. நீ எல்லாம் என்னடா ஹஸ்பண்ட்? ஏய், தப்பா போய் கட்டி பிடிச்சது நீ. தப்ப நீ பண்ணிட்டு எங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருக்க? சரி, நான் தான் தப்பா போய் கட்டி பிடிச்சேன். அதுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பேசாம நின்னுக்கிட்டான். அவன் அப்படியே தானே இருப்பான், அவனால பேச முடியும். இல்ல, அவனால பேச முடியாதா? நான் அத சொல்லல. நான் சொல்றது, நான் அவனை கட்டி பிடிச்சேன்ல, அது பேசாம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நான் முட்டாள். நான் நீ நினைச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பதட்டத்துல மாறி மாறி கட்டி பிடிச்சு முத்தாலா கொடுத்து அவனுக்கு கை கூடவா இல்லாம போச்சு. என்ன பிடிச்சு தள்ளி விட்டுக்கலாம்ல, விலக்கி இருக்கலாம்ல. ஆனா அவன் அப்படி பண்ணலையே. ரொம்ப நாள் ஆசையில பாதி நிறைவேற மாதிரி அப்படியே நின்னுட்டான். இது பார் பிரியா, நடந்த விஷயம் ஒண்ணுதான். அதுக்கு எத்தனை அர்த்தம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிறவங்க மனசை பொறுத்து இருக்கு. அப்ப நான் தப்புன்றியா? எங்க அண்ணனை தப்பா நினைக்காதன்ற. டெய்லி அவனை ஒரு மாற்றம் எடுத்துக்கிற. நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிற, கம்ப்ளைண்ட் பண்ற, சண்டை போடுற. எனக்கு பயமா இருக்கு பிரியா. நான் உன்னை லவ் பண்றேன் இல்லன்னு இல்ல, ஆனா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன அறியாம நான் உன்னை வெறுத்துறேன்னு பயமா இருக்கு பிரியா. அதே பயம் தான் எனக்கும். நான் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ண அதே உருவத்துல உள்ள இன்னொருத்தன் என்கிட்ட தொடர்ந்து தப்பா நடந்துக்கும் போது அவன் மேல உண்டா ஒரு வெறுப்பு உன் மேல உண்டாயிருமோன்னு எனக்கும் பயமா இருக்கு. முட்டாள்தனமா பேசாத பிரியா. நானும் அவனும் ஒரே வயத்த பிறந்தவன் தானே, ஒன்னா கன்சீவா வளர்ந்தவன் தானே. அவனை மட்டும் ஏன் தப்பா நினைக்கிறேன்? ஒரு பொண்ணோட வயதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து இருக்கலாம். ஒரு பொண்ணு கூட ஒன்னா படுத்துக்க முடியுமாடா? குடும்ப பொண்ணு பேச மாதிரி பேச நீ. குடும்ப மாதிரி இங்க நடக்குது. இது பாரு சிவா, நீ உங்க அண்ணன் உருவத்துல ஒன்னா இருக்கலாம், ஆனா உன் கேரக்டர் வேற, அவன் கேரக்டர் வேற. நீ நல்லவன், அவன் கெட்டவன். உங்க அண்ணனுக்கு கை உடைச்சப்போ ஃபர்ஸ்ட் நைட் கூட அவாய்ட் பண்ணிட்டு மலேசியா போனவன் நீ. அதுவும் 15 டேஸ். யார் இப்படி பண்ணுவா? உங்க அண்ணன் டெஃப் அண்ட் டம்ங்கிறதுனால அவன் முன்னாடி சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன் நீ. யாருக்கு அந்த மனசு வரும்? ஆனா அவன் அப்படி இல்ல. அப்படிப்பட்ட தம்பிக்கு துரோகம் நினைக்கிறவன், அவன் பொண்டாட்டியவே அடையணும்னு நினைக்கிறவன். மெதுவா பேசு, அவன் மேலதான் இருக்கான். அவன் கீழே இருந்தாலும் அவனை கேட்காது. நல்ல வேலை ஆண்டவன் என் அண்ணன் டெஃபனமா படைச்சான். இல்லனா இப்ப நீ சொன்னதெல்லாம் அவன் கேட்டிருந்தானு வே, அவன் அவனைய கொண்டுட்டு செத்துட்டு இருப்பான். அதான் கிடையாது. ஆண்டவன் நல்ல வேலை அவனை டெஃபண்டமா படைச்சான். அந்த ஒரு வித்தியாசம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அவன் உன்னை கொண்டுட்டு நான் தான் சிவான்னு சொல்லி என்னோட குடும்பம் நடத்திட்டு இருப்பான். பிரியா,
பாத்தியா என் அண்ணனை பத்தி தப்பாவே சொல்லிட்டு இருப்பியே உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான் பாரு. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. அதேதான் நானும் சொல்றேன். உங்க அண்ணன் உன்னை விட என் மேல ரொம்ப பிரியமா இருக்கானு. நான் சொல்ற பிரியம் வேற, நீ சொல்ற பிரியம் வேற. அடுத்த ஒருத்தன் மேல கை வச்சுட்டான் உடனே அவன் என்ன பண்ண பாத்தியா? அவன் நீ கை வச்சாலே ஒத்துக்க மாட்டான். அடுத்தவன் கை வச்சா ஒத்துக்குவானா? ஹலோ, என்ன பார்க்குறீங்க? நான் உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட். உங்களை எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? நீங்கள் பிரியாவை லவ் பண்ணதுலேருந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட வரைக்கும் எல்லாம் தெரியும். நீங்கள் திடீர்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால தான் என்னால் வர முடியல. இல்லைன்னா நிச்சயமாக வந்திருப்பேன். பிரியா, என்னடி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டி, நீ கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி இருப்ப? இப்போ உன்னை பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? பேய் அணிஞ்ச மாதிரி இருக்கு. ஏண்டி இப்படி ஆயிட்ட? உனக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அங்க நிக்கிறான் பார், அவன் தான் ப்ராப்ளம். அவரா? அவர் என்ன ப்ராப்ளம்? அவன் என்ன பண்றான் தெரியுமா? என் பின்னாலே சுத்தி சுத்தி வரான். நான் எங்க போனாலும் அங்க வந்து நிக்கிறான். பெட்ரூம் போனா வந்துடுறான், கிச்சன் போனா வந்துடுறான், ஷாப்பிங் போனா அங்க கூட வந்துடுறான். ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் மினிட் வீட்ல தான் இருக்கான். வீட்லனா எதுக்குன்ற? அவனுக்கு என் கூடவே இருக்கணும், என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாக்குறதுனா என்ன பார்வை தெரியுமா? ஏய், அந்த வீட்டுல புருஷன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானா ஒவ்வொரு பொண்ணும் எங்கிட்டு இருக்கா. நீ என்னடா உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, வியா ஹஸ்பண்ட் இல்ல, ஹஸ்பண்டோட அண்ணன். ரெண்டு பேரும் ட்வின்ஸ். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. அவன் இன்னும் அடையணும்னு நினைக்கிறானா? அடைஞ்சிட்டதாவே நினைக்கிறான். எங்களுக்குள்ள இன்னும் ஒண்ணுமே நடக்காததாலதான் அவன் சிவாவை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கான். என்னடி சொல்ற? எங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. இன்னைக்கு நடந்துரும் இருப்பேன். ஏதாவது பண்ணி நடக்க விடாம பண்ணிடுவான். பிரியா, நான் சொல்றது கேளு. நீ உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வேற வீட்டுக்கு போயிடு. அவன் அவங்க அண்ணனை விட்டுட்டு வரமாட்டான். அப்ப அவனுக்கு நீ முக்கியம் இல்ல. உன் நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை 4 சாத்து சாத்திட்டு இவனை 4 திட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இல்ல உமா, அவன் என் கூட வரமாட்டானே தவிர நான் இல்லாத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ஏன் தெரியுமா? நான் அவனை அவ்வளவு நேசிக்கிறேன். ப்ராப்ளம் இதான். தேவா கெட்டவன் எனக்கு தெரியும், அது சிவாவுக்கு தெரியாது. என்னைக்கு அது அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எப்ப? கூடிய சீக்கிரம். What happened? What happened was the burglar knocked me down and resisted and it got ugly. I don't think Michael took it too well. He didn't quite put it that way. It's not a TV show out there, Mrs. Carr. You know, the reality gets to people who've never seen it up close like You mean the that. violence? When I first started out, I went on a routine call. All right? There's a young kid, he was high. She couldn't have been more than 15, 16, sweet girl, blonde. So I didn't pay her much attention. And I was reading the kid his rights. She took out a gun and shot him in the chest. So now I restrain.
என்ன தூக்கம் வருதா? வரும். ஏன்னா நீ சாப்பிட்ட பால்ல 3 தூக்க மாத்திரை போட்டிருக்கேன். மற்றவங்களுக்கு என்ன 1 போதும். பட் நீ சாதாரண ஆள் இல்லை, அதான் கூட 2 போட்டிருக்கேன். நீ முழிச்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்கும் ஏதாவது பண்ணி எங்க ஃபர்ஸ்ட் நைட்டை நடக்க விடாம பண்ணிடுவேன். அதான் இப்படி பண்ண. என்ன வல்கர் புத்திரா உனக்கு? தம்பி பொண்டாட்டி எடுத்துக்கணும், அதுவும் கற்போட எடுத்துக்கணும். இனிமே நான் தேவையில்லாம சிவா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்ல, எல்லாம் நானே பாத்துக்க போறேன். ஆக்சுவலா மொத்தமா 30 மாத்திரை போட்டு உன் கதையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். பாவம்னு விட்டுட்டேன். தொடர்ந்து பாவம் பாப்பா நினைக்காத, தேவைப்பட்ட அதையும் செய்வேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ தூங்கிட்டே இருப்ப. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துகிட்டே. சிவா என்ன பிரியா அப்படி பண்ணிட்ட? ஐயோ சிவா. ஓ பிரியா. ஐயோ சிவா, சிக்கன் பண்ணிட்டு இருந்த. அண்ணன் ரொம்ப நாளா மின்னுகிட்டு இருக்கானே, நாமளும் ஒரு நாள் மின்னுவோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே பிரியா. சிவா சிவா சிவா.